ஆம்பளை குழந்தைங்க பொம்பளை குழந்தைங்க இருக்காங்க. தண்ணி குடிக்கணுமா? ஆம்பளை குழந்தைங்க பொம்பளை குழந்தைங்க இருக்காங்க. எல்லாருக்கும் பொம்பளை குழந்தைங்க இருந்தா கொஞ்சம் பயம்தான். ஆம்பளை குழந்தைங்க இருந்தா அதிகமா பயப்படணுமா? ஏன்னா அவங்கதான் சீக்கிரம் கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆகுறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும். பொண்ணு கிட்ட மட்டும் ஸ்ட்ரிக்டா இருந்தா போருமா? பையன்கிட்டயும் ஸ்ட்ரிக்டா இருக்கு இல்ல? பையன் மட்டும் 10 மணிக்கு வந்தா ஓகேவா? தலைய நல்லா ஆட்டுறீங்க. ஆனா வீட்டுல போய் அவன் பையன் தானே, அவன் எப்ப வேணா போவான் வருவான், அவனுக்கு மட்டும் பெரிய சுதந்திரம் அதெல்லாம் கிடையாது. பொண்ணுக்கு எவ்வளவு ஸ்ட்ரிக்ட். பொண்ணுனா கரெக்டா ஒழுக்கமாக இருக்கணும் இல்லையா? பீடி குடிக்கூடாது, சிகரெட் குடிக்கூடாதுன்னு பொண்ணுகள் சொல்றீங்கல்ல, அதேதான் பிள்ளைங்களுக்கும் பையன்களுக்கும் அப்படி சொல்லிதான் வளர்க்கணும். பீடி சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது, கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு. உங்க மாப்பிள்ளைங்க மட்டும் நல்லா வரணும், உங்களுக்கு கெட்ட பழக்கமே இல்லாத மாப்பிள்ளை வரணும். அப்ப புள்ள மட்டும் அதனால ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வீட்டு ஆண் குழந்தைகளுக்கும் அதே கண்டிப்புடன் நீங்க வளர்க்க வேண்டும். அவர்களும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நல்லா படிக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். எல்லாரும் நல்லா படிக்கணும். ஆண் குழந்தைங்களும் நல்லா படிக்கணும், பெண் குழந்தைங்களும் நல்லா படிக்கணும். அதே போல ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இருவருக்குமே அது பொதுதான். பையனும் ஒழுக்கமா இருக்கணும், பொண்ணும் ஒழுக்கமா இருக்கணும். அப்பதான் அது குடும்பம் நல்லா இருக்கும். முதல்ல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்புறம் இந்த பழக்கம் கிழக்கம் தெரியுதுன்னு ஆரம்பிச்சிருந்தா கை காலில் விழுந்தாவது அந்த பழக்கத்தை மாத்திடுங்க. அது உங்களால முடியுமா முடியாதா? ஆனா என்ன பண்றாங்க, நீங்க என்ன வேணாலும் செஞ்சாலும் சரி, பக்கத்து தெருல கடையை திறந்து வச்சுட்டாங்க, வேலையும் கொடுக்கல. வேலை கொடுக்கறேன்னு சொன்னாங்க, 4.5 லட்சம் வேலை உருவாக்கப்படும். இது வரைக்கும் 1 லட்சம் கூட வேலை உருவாக்கல, எந்த வேலையும் கொடுக்கல. அதுல ரிட்டையர் ஆகி போனவங்களுக்கு கூட இன்னும் அவங்க திருப்பி வேலைக்கு அமர்த்தல. அதுக்கு புதுசால ஆள் எடுக்கணும்ல, அதுவே போடல. அப்ப வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகள் என்ன பண்றாங்க, வேற வழியில தனியா இருக்கிறாங்க. அவங்க போய் அவங்க கண்ணு எதிர்க்க பாக்குறாங்க, அவங்க கவலையை மறக்க ஏதோ கடையில போய் குடிச்சிடுறாங்க. பெண்களுக்கும் தான் கவலை இருக்கா இல்லையா? அவர்களை விட அதிகமான கவலை நமக்கு தான் இல்லையா? அப்ப பெண்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பண்றாங்க, கோவில் குளம் டிவி சினிமா தானே. அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்க பசங்களை கண்காணிங்க, கொஞ்சம் கவனமா வளர்க்க வேண்டும். நிறைய பெண்கள் மகளிர் வந்திருக்கீங்க, அதனால்தான் இதெல்லாம் சொல்றேன். நாங்க அந்த விஷயத்துல பெண்களாகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்களை நம்ம செய்ய காத்துட்டு இருக்கிறோம்.